ஹே காய்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மஷ்ரூமை வச்சு ஒரு ஸ்டார்டர் தான், ட்ராகன் மஷ்ரூம். இந்த ட்ராகன் மஷ்ரூம் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. மஷ்ரூம்ஸ், ஆனியன் 1, கேப்சிகம் ½ கார்ன்ஃப்ளவர் 4 ஸ்பூன், மைதா 3 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கார்லிக் 5, கேஷ்யூஸ் 10, க்ரீன் சில்லி 2, காஷ்மீரி சில்லி 1, கொரியாண்டர் லீவ்ஸ், ஒயிட் எள்ளு, சால்ட், ஆயில், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், செஷ்வான் சட்னி 1 ஸ்பூன். மஷ்ரூம்ஸை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு பவுலில் வந்துட்டு 3 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன், 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் வந்து நம்ம ரெடி பண்ணும் போது சேர்க்கணும். இப்போ சால்ட் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து, ரொம்ப லிக்விடாக பண்ணிடாதீங்க, கொஞ்சம் நல்லா திக் பேட்டராக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மஷ்ரூம்ஸில் போயிட்டு நல்லா கோட் ஆகும். இந்த மாதிரி திக்காக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் அந்த பேட்டரில் மஷ்ரூம்ஸை டேரெக்டாக வந்துட்டு முக்கிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அப்படியே டேரெக்டாக அதில் டிப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணால் போதும். இதை மேரினேட் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிறதையும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கேஷ்யூஸ் ஒரு 10, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதை நல்லா இப்போ சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ ஒரு காஞ்ச மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சதை போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாவை நடுவில் கீறி போட்டிருக்கேன். இப்போ வந்து செஷ்வான் சட்னி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். செஷ்வான் சட்னி இல்லைன்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆனியன்ஸை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், கொஞ்சம் அந்த க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கேப்சிகமையும் சேர்த்துடுறேன். கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க, பிகாஸ் அந்த க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொரியாண்டர் லீவ் சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணிக்கலாம். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமுக்கு வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம்ஸை சேர்த்துட்டு இதில் நல்லா இப்போ வந்துட்டு மஷ்ரூம்லாம் நல்லா அந்த சாஸில் கோட் ஆகிற மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சியாக இருக்குது. இப்போ இதில் வந்து ஒயிட் எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம் குடமிளகாலாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த மஷ்ரூமோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ கொரியாண்டர் லீவ் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ட்ராகன் மஷ்ரூமை. இதுக்கு நீங்கள் வந்து ரொட்டி, நான், ஃப்ரைட் ரைஸ், புலாவ் எல்லாத்துக்குமே நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.